ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணாம நம்ம எப்படி ஈஸியாக ட்ரேசிங் போடலாம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் உலகம். 20 டிசைன் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து என்னன்னு பார்க்கலாம். இந்த டிசைன் வரையறதுக்காக ஒரு ஹாஃப் சர்க்கிள் தான் கட் பண்ணி ஒரு இன்விடேஷனில் எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஃபர்ஸ்ட் சென்டர்லேருந்து வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, கரெக்டாக நம்ம இப்படியே வரைஞ்செடுக்கலாம். எவ்வளோ ஹைட் தேவையோ அந்த அளவுக்கு வரைஞ்சிருக்கணும். அடுத்து அந்த சர்க்கிளை வந்து தலை கீழாட்டு வச்சு அதுக்கு மேலே வரைஞ்செடுக்கலாம். பாருங்க, ஒரு அழகான டிசைன் நமக்கு இப்போது கிடைக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் டிசைன் பார்க்கலாம். இதுக்காக ஒரு 4 cm அகலம் உள்ள ஸ்கேல் எடுக்கிறேன். சென்டரை மார்க் பண்ணி எடுக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு அளவுகள் வேண்டாம். இதை நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கணும் அது போல மார்க் பண்ணிடுங்க. இப்போ 4 cm ஸ்கேல் வந்து இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு பதிலாட்டு நம்ம ஒரு இன்விடேஷன் கார்டு கூட யூஸ் பண்ணலாம். பாருங்க, அப்படியே நம்ம இதை வரைஞ்செடுக்கணும். நான் வீடியோவில் காட்டியிருக்கிறது போலே நீங்கள் வரைஞ்சிடுங்க. கரெக்டாக வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரேசிங் பேப்பர் தேவையில்லை. இப்படி ஒரு இன்விடேஷனில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் அழகாக வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், இதில் வந்து 1/2 cm எடுத்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து சின்ன சின்ன லைன் வந்து மார்க் பண்ணி எடுப்போம். நம்ம வந்து ஒர்க் போடும்போது அந்த 2 லைனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கொடுத்தா போதும். பாருங்கள், அழகாக இருக்குது. தேர்ட் டிசைன் பார்ப்போம். இதுக்கு ரஃபாட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். அதை வந்து 4 ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், அது போய் மடிச்சிடுங்க. மடிச்சிட்டு சென்டர் பார்ட்டை வந்து மார்க் பண்ணி எடுக்கலாம். இதில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். அதை லைட்டாக வளைச்சிடுங்க. 2 பக்கமும் ஒரு வளைவுகள் கொடுத்துட்டு அதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுக்கும்போது இப்படி தான் வரும் பார்க்குறதுக்கு. நம்ம இதை வந்து ஒரு திக்கான ஒரு பேப்பரில் வந்து வரைஞ்சி அதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இனி கட் பண்ணி எடுத்தது நம்ம வந்து ப்ளவுஸில் தேவையான ப்ளவுஸில் நம்ம அப்படியே வச்சு அதை வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த டிசைன் வந்து ஒன்றுக்கு பக்கத்துலேயே ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அடுத்து நம்ம வரையும் போது கொஞ்சம் கேப் விட்டு வரையலாம். சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது, அதையும் நம்ம ஃபில் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். டிசைன் நம்பர் 4 பார்ப்போம். இதுக்காக ஒரு கொடி டிசைன் தான் நம்ம வரைய போகிறோம். இதில் இருக்கிறதுக்குள்ளே வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுக்கலாம். நம்ம வந்து பேப்பரை வந்து 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து வரைய ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து வெளியே பார்த்துட்டு இருக்கணும். அதுபோல ஆப்போசிட் சைடில் பார்த்து வரையணும். இப்போ வந்து நம்ம உள் பக்கம் பார்த்து வரையலாம். இதுபோல் ஒன்று கட் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால் எல்லா டிசைனும் வந்து ஒரே அளவுகளில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ளவுஸில் போடலாம். இதுக்காக ட்ரேசிங் வந்து வாங்க வேண்டிய தேவையில்லை. இனிமேல் இது போல் ஒரு பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணுங்கள். அளவுகள் வந்து பெரிய தேவைப்படும் போது பெரிய அளவுகளை கட் பண்ணி எடுக்கணும். சின்ன அளவுகள் தேவைப்பட்டுனா சின்ன அளவுகளில் கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வந்து இந்த டிசைன் போடும்போது ஹேண்டு ஃபுல்லும் ஃபில் ஆகிற மாதிரி ஃபுல்லுமே வர மாதிரி போட்டு நம்ம எடுக்கணும். நம்ம 2 பக்கமும் ஒரே மாதிரி போட்டு எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இனி ஒரு லீஃப் ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்படி கட் பண்ணி எடுத்தால் போதும். எடுத்துகிட்டு நமக்கு எங்கெல்லாம் கேப் இருக்கோ எல்லா இடமும் அந்த லீஃபை வந்து வச்சு நம்ம வரைஞ்செடுக்கலாம். இப்படி வரையும் போது டிசைன் வந்து ஃபுல்லும் ஃபில் ஆகி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ஃபில்லான பிறகு ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம அங்கேயுமா ஸ்பைரல் ஷேப் போட்டு இந்த டிசைனை நம்ம முடிச்சிடலாம். டிசைன் நம்பர் 5 பார்க்கலாம். இனி இதுக்காக ஒரு இன்விடேஷன் எடுக்கிறேன். இன்விடேஷனோட 2 பக்கமும் சேர்த்து தான் நம்ம எடுக்கணும். நம்ம வந்து எப்படி நான் வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். இது போலியே வரைஞ்செடுக்கலாம். ஒரு ஸ்கேலோட அளவுக்கு இப்படி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்த பிறகு பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். நம்ம இதை கீழ் பக்கத்து 2 வச்சு அப்படியே வரைஞ்செடுக்கலாம். எந்த அளவுகளுமே தேவையில்லை இது வரைகிறதுக்கு. நம்ம இனி அடுத்த டிசைன் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வரைஞ்ச அதே இதுதான் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழ் பக்கம் பார்த்து வரைஞ்சிருந்தோம். இதை நம்ம மேல் பக்கம் பார்த்து அந்த ட்ரையாங்கிளை வச்சு வரையும் போது இந்த டிசைன் வந்து நமக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து ஹேங்கிங் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ட்ரேசிங் பேப்பர் தேவையில்லை. டிசைன் 7 பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச அந்த கொடி டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம வந்து பாருங்கள், இப்படி ஒரே பக்கத்தை பார்த்து நம்ம வச்சு வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். டிசைன் 8 பார்க்கலாம். நம்ம இப்போ வரைஞ்ச இந்த கொடி டிசைனில் நம்ம ஆல்ரெடி லீஃப் வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம். இந்த லீஃபை தான் இதோட தலைப்பகுதியில் நம்ம வைக்கிறோம். பார்க்குறதுக்கு யூனிக்கான மாதிரியே இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேல் பக்கத்தில் நம்ம இப்படி வரைஞ்செடுக்கலாம். சிம்பிளாக இருக்குது இந்த டிசைன். ஆனால் நமக்கு வந்து பார்க்க